Hi students, good morning. In this video, we are going to continue the same lesson, term 2, Social Science, Geography, Unit 1. The lesson name is Resource. Okay children, come the topic. Next, we will go to the metallic resource topic, gold. Okay. It is a rare and precious metal, hence it has high demand in the world markets. Formerly, it was used for minting coins, but now it is used for making ornaments and in dentistry. It is regarded as a symbol of prosperity and a form of wealth. கோல்டு என்னது? தங்கம். இது அரிய மற்றும் விலைமதிப்பற்ற உலோகம். எனவே இதற்கு உலக சந்தையில் அதிக தேவை இருக்குது. பண்டைய காலங்கள் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. தற்போது ஆபரணங்கள் தயாரிப்பதிலும் பல் மருத்துவர்கள் கூட தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இதனால் என்னது? இது செழிப்பின் அடையாளமாகவும் செல்வத்தின் வடிவமாகவும் கருதப்படுகிறது. ஓகே. சைனா இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு. ஆல்சோ ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், South Africa and Canada are the major producers of gold. Among these countries, Australia has 9,500 tons reserves of gold ore and it is world leading country in the gold ore reserves. Okay. சீனா உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடாகும். ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், தென்னாப்பிரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் தங்கம் உற்பத்தி செய்யும் முக்கிய நாடுகளாகும். ஓகே. ஆஸ்திரேலியா 2500 டன், இது ஓல்டு புக்கில் 2500 டன், நியூ புக்கில் 9500 டன்ஸ் தாது இரும்பு உள்ளதுடன் உலக அளவில் தங்கம் இரும்பு அதிகமுள்ள முதன்மையான நாடாக விளங்குகிறது. ஓகே. கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்ட் இன் இந்தியா. கோலார் கோல்ட் ஃபீல்ட் இஸ் ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் மைன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்படின்னா கர்நாடகா இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலமாகும். கோலார் தங்க வயல் உலகின் ஆழமான தங்கச் சுரங்கங்களில் ஒன்று. ஓகே. லுக் அட் த பிக்சர் சில்ட்ரன். திஸ் இஸ் த கோலார் கோல்ட் ஃபீல்டு. அப்படின்னு என்னது? கோலார் தங்க வயல். ஓகே. நெக்ஸ்ட் we will go to the bauxite. Aluminum is produced from bauxite ore. There are several ores that contain aluminum, but bauxite contains more aluminum. Aluminum has wide range of uses compared to other metals. Aluminum is light in weight, touch and cheap, which makes it popular metal for constructional purpose. It is mainly used for the constructions of aircraft, ship, automobiles, railway coach and etc. Aluminum is a good conductor of electricity and heat, hence it is used for making electrical cables. It is highly resistant to corrosion, but the addition of small quantities of other metal to aluminum, it is creates superior alloy than pure aluminum, etc. Example, duralumin. Okay. பாக்சைட்னா என்னது? தமிழ்லையும் பாக்சைட் தான். ஓகேவா? அலுமினியமானது பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. பெரும்பாலான தாதுக்களில் அலுமினியம் அடங்கியுள்ளது. ஆனால் பாக்சைட்டில் தான் என்னது? பாக்சைட்டில் என்ன இருக்கு? அதிக அளவு அலுமினியம் உள்ளது. அலுமினியம் மற்ற உலோகத்துடன் ஒப்பிடும்போது பரவலான பயன்பாட்டின் கொண்டுள்ளது. அலுமினியமானது எடை குறைந்த, கடினமான மற்றும் விலை குறைந்தது என்பதால் உலக அளவில் கட்டுமான பணிக்கும் பிரபலமான ஒன்றாகிவிட்டது. இது முக்கியமாக விமானங்கள், கப்பல்கள், ஆட்டோமொபைல்ஸ், தொடர்வண்டி பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அலுமினியம் மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் கடத்தக்கூடியது. எனவே மின்சார கம்பி வட்டங்கள் தயாரிக்கப்படுகிறது. அரிதில் செயலினை அதிகரிக்க தாங்கிக் கொள்ளக்கூடியது. அலுமினியத்துடன் சிறிய அளவிலான பிற உலோகங்களை சேர்ப்பதன் மூலம் இது தூய அலுமினியத்தை விட உயரக உலோக கலவையை உருவாக்குகிறது. எக்ஸாம்பிள், டியூரலூமின். ஓகே. நெக்ஸ்ட், ஆஸ்திரேலியா இஸ் த வேர்ல்டு leading bauxite producer.
Apart from that, China, Brazil, India, Kenya, Jamaica and Russia also play an important role in bauxite production. 1/4 of the bauxite minerals deposit found in Kenya alone. Odisha, Gujarat, Jharkhand, Maharashtra, Chhattisgarh, Tamil Nadu and Madhya Pradesh are the main bauxite producing state in India. Bauxite deposits are mainly found in the Servarayan Hills of Salem district, Tamil Nadu. என்னன்னா ஆஸ்திரேலியாவிலேயே உலகின் முன்னணி பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடாகும். இதை தவிர சீனா, பிரேசில், இந்தியா, கினியா, ஜமைக்கா மற்றும் ரஷ்யா பாக்சைட் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே, 1/4 பங்கு பாக்சைட் தாது படிவுகள் கினியாவிலும் மட்டுமே உள்ளது. ஒடிசா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேசம் ஆகியவை இந்தியாவின் முக்கிய பாக்சைட் உற்பத்தி செய்யும் மாநிலங்களாகும். ஓகே, தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலையில் பாக்சைட் படிவுகள் அதிகமாக உள்ளது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we will go to silver. Okay, silver is also a precious metal like gold. It has a wider variety of uses than gold. It is used in making jewelry, dentistry, photographic goods, electroplating industry and in the manufacturing of luxurious goods. About 2/3 of silver is used for monetary purpose. Like gold, silver also resists corrosion. Mexico is the world leading silver producer. Following Mexico, Peru, China, Russia, Australia and Chile produce more silver. More than 50% of silver is found only in South America countries. Okay, சில்வர்னா என்னது? வெள்ளி. தங்கத்தை போன்று வெள்ளியும் விலை மதிப்புமிக்க ஒரு உலோகம். சரியா? தங்கத்தை விட பரந்த பயன்பாட்டில் கொண்டது. வெள்ளியானது நகை தயாரிப்பதிலும், பல் மருத்துவத்திலும், புகைப்படப் பொருட்கள், மின்மூலம் பூசுதலிலும் மற்றும் ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பிலும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே, 3/2 பங்கு வெள்ளியானது பணம் ஈட்டும் நோக்கத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியும் அரித்தலையில் தாங்கக்கூடியது. மெக்சிகோ உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடாகும். மெக்சிகோ உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடாகும். இதனைத் தொடர்ந்து பெரு, சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா மற்றும் சிலி வெள்ளியை உற்பத்தி செய்யும் நாடுகளாகும். 50%க்கு மேற்பட்ட வெள்ளியானது தென் அமெரிக்க நாடுகளில் காணப்படுது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we will go to the manganese. Manganese is a steel grade, hard, shiny and brittle metal. The common ores of manganese are pyrolusite, manganese and silomelone and rhodochrosite ஆகும். Manganese is essential for the production of good quality steel. Manganese is used for making electricity batteries. It is also used for coloring materials in brick, pottery, floor tiles. Manganese compounds are used to making disinfecting liquids, bleaching powder, fertilizer, etc. என்னது மேங்கனீஸ்னால் இது எப்படி இருக்குன்னா வெண்சாம்பல் நிறத்திலும் கடினமான பளபளப்புடைய மற்றும் உடையக்கூடிய ஒரு உலோகம். சரியா? மாங்கனீஸின் பொதுவான தாதுக்கள் பைரோலூசைட், மாங்கனீஸ், சைலேமேலேன் மற்றும் ரோடோரோசைட் ஆகும். சரியா? மாங்கனீஸ் ஆனது நல்ல தரமான ஒரு ஸ்டீலு உற்பத்திக்கு முக்கியமானதாகும். இது மின்சார பேட்டரிகள் தயாரிப்பதிலும் பயன்படுத்துவதோடு செங்கல், பானை மற்றும் தரைதள தயாரிப்பிலும் வண்ணப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மாங்கனீஸ் மூலக்கூறுகள் அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவைத்தூள் தயாரிப்பிலும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தென் South Africa is the world leading producer of manganese. The significant producers of manganese in the world are China, Australia, Japan, Brazil and India. All these producers have large reserves of manganese and are significant exporters in the world. அப்படின்னு என்னதுன்னா
தென்னாப்பிரிக்கா உலக முன்னணி மாங்கனீஸ் உற்பத்தி நாடாகும். ஓகே, மாங்கனீஸ் உற்பத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த சீனா, ஆஸ்திரேலியா, கபான், பிரேசில் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளாகும். இந்நாடுகளில் மாங்கனீஸ், இரும்பு அதிகம் இருப்பதுடன் இவை உலக அளவில் மாங்கனீஸை ஏற்றுமதி செய்வதிலும் குறிப்பிடத்தக்க நாடுகளாகும். ஓகே, நெக்ஸ்ட் we will go to the non-metallic resource. Okay, non-metallic resources can be described as the resources that you do not compress of metals. These are not hard substance and are not good conductor of heat and electricity. Example for non-metallic resources are mica, limestone, gypsum, dolomite, phosphite, etc. non-metallic resource என்னன்னா அலோக வளங்கள். உலோகத்தினை கொண்டிராத வளங்கள் அலோக வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஓகே, இவை கடினமான பொருள்கள் அல்ல. மின்சாரத்தையும் வெப்பத்தையும் எளிதில் கடத்துபவையும் அல்ல. மின்சாரத்தையும் வெப்பத்தையும் எளிதில் கடத்துபவையும் அல்ல. எக்ஸாம்பிள் மைக்கா. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? லிம்ஸ்டோன் என்னது? சுண்ணாம்புக்கல். ஜிப்சம், போலமைட், பாஸ்பைட் முதலியன எக்ஸெட்ரா. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் we will go to mica. Muscovite and biotite are the common ores of mica. It is one of the indispensable minerals used in electrical and electronic industry. It is used as an insulation materials in electrical industry. In powder form, it is used for making lubricating oils and decorative wallpapers. China is the world's top producers of mica. Russia, Finland, United States, Turkey, and Republic of Korea also play a major role in the production of mica. About 95% of Indians mica is found in just 3 states of Andhra Pradesh, Rajasthan and Jharkhand. மைக்கா அப்படின்னா என்னதுன்னா, மைக்கா, பாஸ்கோவைட் அண்டு பயோடைட் ஆகிய மைக்காவின் தாதுக்களாகும். மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனிமங்களில் இதுவும் ஒன்று. மின் தொழில்களில் காப்பு பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. சரியா? மசக்கு எண்ணெய் மற்றும் அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பதில் பொடி வடிவில் சேர்க்கப்படுகிறது. சரியா? சீனா தான் மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னணி வகிக்கிறது. ரஷ்யா, பின்லாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், துருக்கி மற்றும் கொரியா குடியரசும் மைக்கா உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் 95% மைக்காவானது ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்டில் கிடைக்கிறது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we will go to limestone. Limestone is a sedimentary rock composed mainly by sachyl fragment of marine organisms such as coral, foraminifera and mussels. About 10% of sedimentary rocks are limestones. Mostly limestone is made into crushed stone and used as a construction material. It is used for facing stone, floor tiles, stair tracks, windows, sills and many other purposes. Crushed limestone is used in melting and other melt refining process. Portland cement is made from limestone. ஓகே, அப்படின்னா லிம்ஸ்டோன் என்னது? சுண்ணாம்புக்கல் என்பது ஒருவித படிவுப்பாறையாகும். மடிந்த கடல் உயிரினங்களின் எலும்பு துண்டுகள் செதிவுற்று ஏற்பட்ட படிவினால் ஏற்பட்டவையாகும். ஓகே, எக்ஸாம்பிள் பவளப்பாறை, ஃப்ராமினிஃபெரா மற்றும் என்னது மோசல்ஸ் போன்றவற்றில் மடிவிற்கு பின்னர் உருவாகும் 10% படிவுப்பாறைகள் என்னது? சுண்ணாம்பு கற்களாகும். ஓகே, சுண்ணாம்பு என்னது? லிம்ஸ்டோன். அதிகப்படியாக நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்கள் கட்டுமான பணிக்கென பயன்படுத்துகிறாங்க. சுண்ணாம்பு கற்கள் என்னது? லிம்ஸ்டோன் சொல்கிறோம். ஓகே, அடுத்தது முகப்புக்கள், தரையில் பதிக்கப்படும் கற்கள், சாளரங்கள், அடிமனை படிக்கட்டுகள் போன்றவை அமைக்கப்படுவதில் சுண்ணாம்பு கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நொறுக்கப்பட்ட சுண்ணாம்புக்கள்
உலோக பிரிப்பு மற்றும் சுத்திகரிப்பு பணிக்கும் பயன்படுத்துகிறாங்க. சரியா? போர்ட்லேண்ட் சிமெண்ட் சுண்ணாம்புக்கல்லிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு, China produced more than half of limestone production in the world. Besides this, United States, India, Russia, Brazil and Japan also produce more limestone. Madhya Pradesh, Rajasthan, Andhra Pradesh, Gujarat, Chhattisgarh and Tamil Nadu produce over 3/4 of the total limestones of India. In Tamil Nadu, large-scale limestone reserve found in Ramanathapuram, Tirunelveli, Ariyalur, சேலம், கோயம்புத்தூர் அண்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட். என்னென்னா, உலகில் பாதிக்கு மேற்பட்ட சுண்ணாம்புக்கல் என்னது லிம்ஸ்டோன் உற்பத்தியில் சீனாவில் தான் நடைபெறுகிறது. ஓகே. இதனை அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இந்தியா, ரஷ்யா, பிரேசில் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளும் அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், குஜராத், சண்டிகர் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 4/3 உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகே. தமிழகத்தில் பெரிய அளவிலான சுண்ணாம்புக்கள் இரும்பாலான ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் தான் உள்ளன. ஓகே. நெக்ஸ்ட் we will go to fossil fuel resource. அப்படின்னு புதைப்படிம எரிபொருள் வளங்கள்னு அர்த்தம். ஓகே. Fossil fuel resources are normally formed from the remains of dead plants and animals. They are often referred to as fossil fuels are formed from hydrocarbon. When fossil fuels are burned, they become a great source of heat energy. Example, fossil fuel resources are coal, petroleum and natural gas. ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸ் என்னது? புதைப்படிம எரிபொருள் வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. பொதுவாக புதைப்படிம எரிபொருள் வளங்களானது இறந்து போன தாவரம் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவானது. ஓகே. புதைப்படிம எரிபொருள்கள் ஹைட்ரோ கார்பனிலிருந்து உண்டானவையாகும். என பெரும்பாலும் குறிப்பிட்றாங்க. அதுலேருந்து தான் ஹைட்ரோ கார்பன்லேருந்து இறந்து போன விலங்குகள் தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவை எரிக்கப்படும் போது வெப்ப ஆற்றலுக்கான ஒரு சிறந்த ஆதாரமாகிறது. ஓகே. புதைப்படிம எரிபொருள் வளங்களானது என்னென்ன இருக்குதுன்னா, நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸில் ஃபஸ்ட் ஒன் கோல் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? திஸ் இஸ் த மோஸ்ட் abundantly found fossil fuel that forms when dead plants matter is converted into peat. It is used as a domestic fuel in industries such as iron and steel, steam engines to generate electricity. Electricity produced from coal is called thermal power. Coal is classified into 4 types based on carbon content. There are anthracite, bituminous, lignite, peat. கோல்னா என்னது? நிலக்கரி. நிலக்கரி என்பது தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் ஆகும். அது ஒரு கடினமான திண்ம எரிபொருள் ஆகும். முற்றா நிலக்கரி அல்லது பீட் முதலில் உருவானது நிலக்கரி. இவை வீட்டு எரிபொருளாக இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை மற்றும் மின்சார உற்பத்தி செய்ய பயன்படும் உருளைகளிலும் நீராவி என்ஜின்களிலும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. நிலக்கரியிலிருந்து மின்சார உற்பத்தி செய்வது வெப்ப சக்தி, அனல் மின் சக்தி என அழைக்கப்படுது. கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை 4 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா, ஆந்த்ரசைட், பிட்மினஸ், லிக்னைட், பீட். ஓகே. நெக்ஸ்ட்டு, த லீடிங் கோல் ப்ரொடியூசர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் சைனா. Besides this, India, USA, Australia, Indonesia and Russia also produce more coal. The coal producing areas of India are Raniganj in West Bengal, Neyveli in Tamil Nadu, Jharia, Dhanbad and Bokaro in Jharkhand. என்னன்னா, உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எதுனா சைனா. இதனை அடுத்து இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா மற்றும் ரஷ்யாவும் நிலக்கரியினை உற்பத்தி செய்கின்றன. இந்தியா நிலக்கரி உற்பத்தியில்
செய்யும் இடங்கள் மேற்கு வங்காளத்தில் உள்ள ராணிகஞ்ச், தமிழகத்தில் உள்ள நெய்வேலி, ஜார்க்கண்டில் உள்ள ஜிரியா, தன்பாத் மற்றும் பொக்ரோவோ ஆகும். ஓகே, டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லிசன் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கோல் deposit that we use now were formed about 300 million years ago. Much of the earth was covered with stream swamp. As the plants and trees are dead, the remains were buried underneath the swamps. Eventually they were transformed into coal beneath the ground due to excessive heat and pressure. அப்படின்னா என்னென்னா, தற்போது நாம் பயன்படுத்தப்படும் நிலக்கரியானது 300 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய படிவு ஆகும். ஓகே, பூமியின் பெரும்பகுதி நீராவி சதுப்பு நிலங்களில் நிரம்பியுள்ளது. தாவரம் மற்றும் விலங்குகள் இறந்த பின்னான எச்சங்கள் சதுப்பு நிலங்களில் அடியில் புதைக்கப்படுகின்றன. இறுதியில் அவை புவிக்கடியில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக நிலக்கரியாக மாற்றப்பட்டன. ஓகே, மாற்றமடையுது. பல ஆயிரக்கணக்கான 300 ஆண்டுகளுக்கு முன்னால் புதையுண்டு போன மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாமே ஒரு வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக, அதனால தான் அழுத்தத்தின் காரணமாக நிலக்கரியாக மாற்றப்பட்டன. ஓகே சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸில் பெட்ரோலியம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, petroleum is used found between the layers of rocks and is drilled from oil fields located in offshore and coastal areas. This is sent to refineries which process crude oil and produce variety of products like diesel, petrol, kerosene, wax, plastics and lubricants. Petroleum and its derivatives are called black gold as they are very valuable. பெட்ரோல்னால் உங்களுக்கே தெரியும், எதுக்கு பயன்படுத்துவாங்க உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே, பாறைகளில் அடுக்குகளுக்கு இடையேயும் கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களில் இருந்தும் துளையிட்டு பெட்ரோலியம் எடுக்கப்படுது. ஓகே, இது கச்சாவிலிருந்து டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய், மெழுகு, பிளாஸ்டிக் மற்றும் மசக்கு எண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுகிறது. உற்பத்தி செஞ்ச சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுறாங்க. ஓகே, பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருள்கள் மதிப்புமிக்கதாக உள்ளதால் அது என்ன சொல்கிறாங்க, கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. பெட்ரோல் என்ன சொல்லுவாங்க, கருப்பு தங்கம். ஓகே, த சீப் petroleum producing countries are Saudi Arabia, Iran, Iraq and Qatar. The other major producer of USA, Russia, Venezuela, Kuwait, UAE and Algeria. The leading producers in India are Dikba in Assam, Mumbai High in Mumbai and the deltas of Krishna and Godavari. என்னன்னா, பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் கத்தார் ஆகும். மற்ற முக்கிய உற்பத்தி நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ரஷ்யா, வெனிசுலா, குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அல்ஜீரியா ஆகும். அஸ்ஸாமில் உள்ள திக்பாய், மும்பை டெல்டா பகுதியில் இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முன்னணி பகுதிகளாகும். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸில் நேச்சுரல் கேஸ்னு அது இயற்கை வாயுவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, natural gas is found within petroleum deposit and is released when crude oil is brought to the surface. It can be used as a domestic and industrial fuel. More than 50% of the global natural gas reservoirs are found in United States of America, Russia, Iran and Qatar. In India, Krishna and Godavari Delta, Assam, Gujarat and some areas for source in Mumbai have natural gas resources. நேச்சுரல் கேஸ்னது இயற்கை வாயுவானது பெட்ரோலியம் படிவுகளுடன் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் மேற்பரப்பிற்கு வரும்போது வெளியேற்றப்படுகிறது. இது வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது.
உலகளவில் 50% அதிகமான இயற்கை வாயு இருப்புகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா, ஈரான் மற்றும் கத்தாரில் உள்ளது. ஓகே, இந்தியாவில் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி டெல்டா, அசாம், குஜராத் மற்றும் மும்பையின் சில கடலோர பகுதிகளில் இயற்கை வாயு வளம் அமைக்கப்பட்டு உள்ளது. ஓகே children, the last one recap listen children. Natural resources are obtained from environment. அப்படின்றது இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழலிலிருந்து கிடைக்கக்கூடியவை. ஓகே, renewable resource can be used repeatedly and replaced naturally. அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள் இயற்கையான செயல்முறைகளால் புதுப்பிக்கக்கூடியவையும் காலவேட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யக்கூடியதாகவும் ஆகும். ஓகே, non-renewable resource once consumed cannot be replaced. புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்பவை இயற்கையாக மீண்டும் பெற முடியாத அல்லது மீண்டும் நிறைவு செய்ய இயலாத வளங்களாகும். ஓகே, சோலார் எனர்ஜி இஸ் நாட் harmful to the environment. சூரிய ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜெனரேட்டட் from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. நீர்மின் சக்தியானது அதிக திசைவேகத்துடன் நகரும் நீர் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் டைனமோக்களின் உதவியுடன் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் ரிசோர்ஸ் ஆர் அயன், காப்பர், கோல்டு, பாக்சைட், சில்வர், மேங்கனீஸ் எக்ஸெட்ரா. இரும்பு, தாமிரம், தங்கம், பாக்சைட், வெள்ளி மற்றும் மாங்கனீஸ் போன்றவை உலோக வளங்களாகும். நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ் ஆர் மைக்கா, லிம்ஸ்டோன், ஜிப்சம், டோல்மைட், பாஸ்பைட் எக்ஸெட்ரா. மைக்கா, சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், டோலமைட், பாஸ்பைட் போன்றவை உலோகமல்லாத அல்லது அலோக வளங்கள் ஆகும். ஓகே, fossil fuel resources are normally formed from the remains of dead plants and animals. புதைப்படிம எரிபொருள்கள் வளங்களானது பொதுவாக இறந்த தாவர மற்றும் விலங்குகளின் எச்சங்களில் உருவானவை ஆகும். ஓகே, so here our lesson resource end. Thank you for watching this video. Thank you so much.